எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு, ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு வந்து நேராக வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 200-300 பேர் விசிட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களெல்லாம் நின்று பார்த்தேன். அப்போ மைல்டாக வந்து எனக்கு ஒரு கிட்டினஸ் வந்தது. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க, சரியாகி வந்துட்டோம். அந்த மாதிரி முதல்வரை பொறுத்தவரை இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட அவர் உயிராக மதித்த சகோதரர் முத்து மரணம், ஒரு நாள் முழுக்க அந்த மரணத்திலேயே நின்றுட்டு வரவங்களை ரிசீவ் பண்ணி அதை அடக்கம் வரைக்கும் இருந்தாங்க. காலையிலிருந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்து அந்த மாதிரி பண்ணாங்க. யாரா இருந்தாலுமே இந்த மாதிரியான அது முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கிற காலையில ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கிடினஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பரிசோதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பரிசோதனைகள் வந்து நேற்றைய முன்தினமும் பரிசோதனைகள் முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு அது சொல்றாங்க, இப்ப ஹாஸ்பிட்டல்ல சொல்ல போறாங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3வது நாளாக அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும் நிலையில் அவர் எப்போது வீடு திரும்புவார் என்று இன்றைய தினம் மருத்துவர்கள் தெரிவிப்பார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், முழுமையான விவரங்கள். உடல்நல பிரச்சனைகள் காரணமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை கிரீன்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து 3 நாட்களாக அவருக்கு சிகிச்சைகள் சென்று கொண்டிருக்கிறது. அவர் நேற்றைய தினம் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய மற்றொரு மருத்துவமனைக்கு சென்று அங்கு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டார். இன்றைய தினம் அந்த மருத்துவ பரிசோதனைகள் முடிவுகள் வரும் என்றும் அந்த முடிவுகளின் அடிப்படையில் அவர் எப்போது வீடு திரும்புவார் என்பது குறித்து மருத்துவர்கள் முடிவு செய்வார் என தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இங்கு சிகிச்சையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் தொடர்ச்சியாக அவருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறித்தான அந்த தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் நிலையாக இருக்கிறார், அவர் நலமாக இருக்கிறார் என்றும் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மட்டுமே சென்று கொண்டிருக்கிறது, சிகிச்சைகள் எதுவும் செய்யப்படவில்லை என்பது குறித்தான தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது அவரை பார்ப்பதற்காக அவரது தம்பியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மத்திய அமைச்சருமான மு.க. அழகிரி அவர்கள் வந்திருக்கிறார். நேற்றைய தினமே அவர் இங்கு பார்த்தார், நேரில் தற்போதும் வந்திருக்கிறார். மேலும் அவரை பார்ப்பதற்காக எம்எல்ஏ எழிலன் அவர்களும் வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இன்றைய தினம் சிகிச்சை என்பது முதலமைச்சருக்கு சென்று கொண்டிருந்தாலும் சிகிச்சை மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் தனது அலுவல் பணிகளையும் பார்த்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது. இன்றைய தினம் அந்த மருத்துவ முடிவுகளின் அடிப்படையில் மருத்துவர்கள் முதலமைச்சருக்கு வீடு திரும்பலாம் அல்லது இன்னும் சிகிச்சைக்காக அல்லது ஓய்வெடுக்கலாம் என்பது குறித்தான அந்த முடிவுகளை எடுப்பார்கள் என்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வசூரியன்.